சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக திமுக எம்பி கதிரானந்திடம் சுமார் 9 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பணப்பட்டுவாடா தொடர்பாக கதிரானந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி சுமார் 12 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தது. இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடந்த 3ஆம் தேதி கதிரானந்த் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் 3 நாட்களாக சோதனை நடத்தினர். இது தொடர்பாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் ஆஜராகி விளக்கமளித்தார். சுமார் 9 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு முறையாக பதிலளித்திருப்பதாக கூறினார். 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் அதை பத்தி அந்த கேள்விகள், அதுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேன். அது அவங்க சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க.